ஹலோ ஆல், வெல்கம் டு BYOS கம்ப்யூட்டர் ஸ்டோர். இன்றைக்கி நம்ம ஒரு டிசைனிங் பிசியை பற்றி பார்க்க போகிறோங்க. கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் பார்த்திங்கன்னா டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸு, அதுக்கு சூட்டபுளான பிசி காம்பனன்ட்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கஸ்டமர் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். AutoCAD, Lumion, SketchUp, V-Ray. இந்த பிசி பில்க்கு நம்ம சூஸ் பண்ண கேபினெட் பார்த்திங்கன்னா ESPORTS 120 ஏஜிங்கிற கேபினெட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பேசிக் RGB கேபினெட்டுங்க. நெக்ஸ்ட்டு MSI B560 M Pro VDH ஒய்ஃபைங்கிற மதர்போர்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த போர்டில் இன்பில்ட்டாக ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வந்துருங்க. இந்த பிசிக்கு நம்ம யூஸ் பண்ண ப்ராசர் பார்த்திங்கன்னா Intel i5 11400F, ADATA XPG D30ங்கிற 16GB ரேம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா 3200ங்க. இப்போ இந்த மதர்போர்டில் நம்மளுக்கு 4 ரேம் ஸ்லாட் இருக்கும். நம்ம ஒரு ரேம் தான் ஆட் பண்ணுறோம், சிங்கிள் 16. ஃப்யூச்சரில் வேணுன்னா இன்னும் 3 16GB சேம் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைமரி ஸ்டோரேஜ் நம்ம WD-SN570 500GB NVME SSD யூஸ் பண்ணுறோம். இந்த SSDயோட ரீட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 3500, ரைட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2300ங்க. பட்ஜெட் SSDயில் ஒன் ஆஃப் த டாப் பர்ஃபார்மர் WD-SN570ங்க. மற்ற எந்த SSDயும் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய எந்த SSDயும் இந்த பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு ரீட் அண்ட் ரைட்டில் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு CPU கூலர் நம்ம ESPORTSல ஐஸ் C200ங்கிற கூலர் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு ஏர் கூலருங்க. நார்மல் ஸ்டாக் கூலரோட ஏர் கூலரோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். இது ஒரு பட்ஜெட் பிசி பில்ட்னால நம்ம இதுக்கு ஏர் கூலர் யூஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த மாதிரி செப்பரேட் ஏர் கூலர்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக ப்ராசரில் வரக்கூடிய ஸ்டாக் கூலரோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகவே இருக்குங்க. அதனால தான் நம்ம ஸ்டாக் கூலரை விட ஏர் கூலர் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸ்டாக் கூலருங்கிறது ப்ராசர் கூடயே வர்ற ஃபேனு. ஸ்டாக் கூலர் ஃபேன் இன்டெல்லையும் வரும், AMDலையும் வரும். ஏர் கூலருங்கிறது அதை விட உங்களுக்கு அட்வான்ஸ்டாக இந்த மாதிரி பிராண்டடில் வர்றதுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பவர் சப்ளைங்க. நம்ம ANTECல CSK 550 watts 80+ பிராண்ட்ஸுங்கிற பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம். அந்த பவர் சப்ளை ஒரு சர்டிஃபைடு பவர் சப்ளையாங்கிறது தான் நம்ம செக் பண்ணோம். இப்போ இந்த பவர் சப்ளை பார்த்திங்கன்னா 80+ பிரான்ஸுங்க. இந்த மாதிரி சர்டிஃபைடு இருக்கக்கூடிய பவர் சப்ளை என்றைக்குமே ஹையர் அண்ட் பிசி பில்டுக்கு நம்ம செக் பண்ணி தான் வாங்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம கிராஃபிக் கார்டு. இந்த பிசி பில்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிராஃபிக் கார்டு பார்த்திங்கன்னா ASUSல GTX 1660 Tiங்கிற கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணுறோம். இது ஒரு 6GB கிராஃபிக் கார்டு. கஸ்டமரோட யூசேஜ் வந்து ஒரு டிசைனிங் பர்பஸ்னால அவங்களோட டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே எந்த லேக் இல்லாமல் ஸ்மூத்தாக ரன் ஆகணுங்கிறக்காக நம்ம GTXல 1660 Ti ASUSல சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ASUSோட ப்ரீமியம் லுக் எல்லாத்துக்குமே தெரியும் கார்டில். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா RTXை கம்பேர் பண்ணுறப்ப GTXோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மி தான். பட் மோரோவர் பட்ஜெட் கன்சர்ன்னால நம்ம GTXல 6GB சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிசி பில்ட் பண்ணி தரோங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமருக்கு லேப்டாப்ஸும் நாங்கள் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறோங்க. உங்களோட ரெக்குயர்மெண்ட் பிசி பில்ட்டாக இருந்தாலும் லேப்டாப்பாக இருந்தாலும் இல்லை சர்வீஸ் ரிலேட்டடாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. எங்களோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸ்டோரோட அட்ரஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி பிசி அப்டேட்ஸ் நாங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.